சில பேர் கிரகங்கள்ல கால வேளையில சுக்கரோதயமா இருக்கு, அது பிரகாசமா இருக்கு. சந்திரன் இருக்க எல்லாரையும் கற்கும் தாங்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா ஆச்சாரியில சோத்திரம் பண்ற அஹிமான் சூரிய எல்லாரும் எல்லா அத்தனை பேரும் பிரகாச ரூபமா தான் இருக்க. ஆனால் தாங்கள் சூரியனை போல இருக்கு. சூரிய உதயிச்சுன்னா பாக்கி பிரகாசங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அப்படி சூரிய ஸ்வரூபா. ஹிமாம்சுன்னா சந்திரன், அஹிமாம்சுன்னா சூரிய. சம்ஸ்கிருதத்தில் அஹிமாம்சூரிய யுகாசி குரு அப்ப சிவசங்கர தேசிக மீசல். அவர் தோட்டக்காச்சாரியர் குதிச்சுண்டு இந்த கை தாளம் போட்டு தாளம் போட்டு சரியா இருக்கு. இந்த ஜெகதீமவிச்சம் கரிசா கதையுச்சரன் சிவஹா மகசரத அஹிமாம் சூரியவத்திர யுகாசி குரு பவசங்கர தேசிகமே அப்படின்னு எல்லாம் பிரகாசம். மகான்கள் எத்தனையோ பேருந்து லோகானுகிரகத்துக்காக வர அவ்வளவு பிரகாசத்திலையும் சூரிய பிரகாசம் மாதிரி அப்படின்னு ஸ்தோத்திரம் வந்து வர வந்த உடனே பாக்கி விஷயாளுக்குன்னு ரொம்ப மனசுக்கு நான் இப்படி ஒரு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சோமே அப்படின்னு விழுந்து விழுந்து ஆச்சாரியாலே நமஸ்காரம் பண்ற, தோட்டக்காச்சாரியாலே நமஸ்காரம் பண்ற, எல்லாரும் ஸ்தோத்திரம். இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் ஆதி சங்கராச்சாரியுடைய முக்கிய சிஷ்யாலெல்லாம் நாம் தியானம் பண்ணினோம்னா மகா விசேஷம். அதே நமக்கு அடியாருக்கடியேன்னு தமிழ் இருக்கு. அடியாருக்கும் அடியேன்னு அப்படி இந்த ஆச்சாரியாருக்கு இந்த ஷண்மத ஸ்தாபனாச்சாரியான்னு ஒரு பேர். 6 மொத்தம்னு சொல்றது. விஷ்ணு உபாசனை, சிவோபாசனை, தேவியினுடைய உபாசனை, இந்த 3 சேர்ந்து ரத்னத்ரயம்னு பேர். 3 ரத்னங்கள். தேவி, என்ன விஷ்ணு, விஷ்ணு சிவன், விஷ்ணு. இந்த 3 தான் நாம் உபாசிக்கிறோம். இன்னும் தேவி உபாசனை பண்றோம், இல்லவன சிவோபாசனம், இல்லவன விஷ்ணு உபாசனம். இதெல்லாம் ஆச்சாரியர் சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் ஒண்ணுதான் 3 இருக்கு. வரதராஜ சுவாமி இருக்கார், காமாட்சி இருக்கா. இந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் ஏது அம்பாள் கிடையாது. இந்த ஊர்ல இந்த எல்லைக்குள்ள காஞ்சி நகர எல்லைக்கு அம்பாள் கர்ப்பகிரகமே கிடையாது. ஏகாம்பரேஸ்வர் சிவன், வரதராஜர் விஷ்ணு, காமாட்சி அம்பாள். இந்த 3 சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரம் எல்லாம் சேர்ந்து மொத்தம் காஞ்சி கஷேத்திரம். நான் சில புஸ்தகங்கள்ல பார்த்திருக்கேன். சில புஸ்தகங்கள்ல ஆச்சாரியன் காஞ்சி கஷேத்திரத்தையே முக்தி கஷேத்திரம் இங்க வந்து ஒரு புஸ்தகத்தை பார்த்திருக்கேன். சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், குமரகோஷ்டம் இருக்கார். குமரகோஷ்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்காரு. எல்லா சுவாமிக்கும் முக்கியமான கஷேத்திரம் காஞ்சி கஷேத்திரம்.
பிருத்திவிதவர்னு ஒரு ஆச்சாரியார். அந்த பிருத்திவிதவாச்சாரியார் அவளும் காஞ்சியிலேயே வந்து ஆச்சாரியால் காமாட்சி பிரதிஷ்டை பண்ணிட்டு இங்கே சித்தடைஞ்ச உடனே பிருத்திவிதவரும் இங்கே வந்து இங்கே பிருத்திவிதர பாரதின்னு பேர் அவளும் சித்தடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த புஸ்தகத்தில் வித்யாரண்யாலே காஞ்சிபுரத்திலேருந்து ஹம்பி விருவட்சத்துக்கு போய் இந்த 2 மட்டத்தை ஸ்தாபனம். அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சிபுரத்துக்கு இங்க இருந்து கைலாசத்துக்கு போயிட்டார். அப்படின்னு இன்னொரு புஸ்தகத்தில் அது எல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆச்சாரியர், பிருத்திவிதரர், வித்யாரண்யர் எல்லாருமே இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் மோட்சத்து. பாக்கி எல்லா கஷேத்திரங்களும் உத்தர தேசத்தில், தட்சிண தேசத்தில் ஒரே ஒரு கஷேத்திரம் தான் மோட்ச கஷேத்திரம். நதியும் அப்படிதான். கங்கைட்டு யமுனைட்டு கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. அது ஒண்ணு. அதுவும் இங்கதான் தெற்க காவேரி ஒண்ணுதான்.